மக்கள் பிரதிநிதிகள் நாங்கள் எங்களுடைய ஃபைல வந்து அப்படியே வச்சிருக்கிறாங்க. தனிநபர்களாக இந்த தமிழக அரசால் ஒரு அந்த நீதிபதி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? பதில் சொல்லுங்க. எங்க பேசினாரு சொல்லுங்க, விளக்குறேன். மேடம் இல்ல மேடம், அவர் நிறைய இடத்துல அங்க வரும் பொழுது நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு இடத்துல நான் இருக்கிறேன், நீங்க என்ன இறக்கி நீங்க கொடுத்த 10 மசோதாவையும் நாங்க நிறைவேற்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் நெறியாளர், கல்வியாளர், அதை தாண்டி மனதில் பட்டதை தைரியமா டக்குன்னு சொல்லக்கூடியதில் வல்லவங்கன்னு சொல்லலாம். அவங்க முனைவர் திருமதி காயத்ரி சுரேஷ் அவர்கள். மேம் வணக்கம் மேம், உங்களை வரவேற்பது பிடிக்கும். மேம், ஆளுநர் அரசியல் பேசலாமா? எங்க பேசினாரு சொல்லுங்க, விளக்குறேன். மேடம் இல்ல மேடம், அவர் நிறைய இடத்துல தன்னுடைய அந்த வரம்பை தாண்டி ஒவ்வொரு இடத்துலயுமே இதை பண்ணிருக்கணும் அதை பண்ணிருக்கணும் அப்படி சொல்லும் போது அது அரசியல் ரீதியாக பார்க்கப்படாதா? அதாவது அது உதாரணமா நீங்க கொடுக்குற பேப்பர்ல தப்பு இருக்கு, அதை நான் படிக்க மாட்டேன்னு சொன்னது வேணா சரியா இருக்கலாம். மத்தபடி அவருக்கு ஒரு 2 முறை இந்த சட்ட மசோதா திருத்தி அவங்க அனுப்பியிருக்காங்கும் போது இவர் டைம் ஹெல்ப் பண்ணது தப்பு இல்லையா மேம்? அவரு டைம் எடுத்தது தப்பு இல்லைன்னா, நீங்க அதாவது டைம் எடுத்தது தப்பு அப்படின்னு நீங்க சொல்றீங்க பாருங்க. அப்ப நீங்க அதை சொல்லணும். என்ன டைம் ஃப்ரேம் இருந்தது, அவர் என்ன அதை எக்ஸீட் பண்ணாருன்றத சொல்லணும்ல. ஏங்க நீங்க உங்களுக்கு 7 மணிக்கு காலேஜுக்கு போகணும்னு இருக்குங்க. நீங்க 8 மணிக்கு போயிட்டீங்கன்னா என்னம்மா 1 hour லேட்டா வந்துட்டீங்கன்னு இருக்கலாம். ஆனா உங்களுக்கு டைமே சொல்லல, நாளைக்கு நீங்க வாங்கன்னு சொல்றீங்க. நீங்க 2 மணிக்கு போனாலும் 4 மணிக்கு போனாலும் நைட் 9 மணிக்கு போனாலும் நீங்க கேட்க முடியாது ஏன் நீங்க இத்தனை மணிக்கு வந்தீங்கன்னு. பிகாஸ் நீங்க டைம் சொல்லல. புரியுதுங்களா? சிம்பிள், அதுதான். ஆஸ் பர் த கான்ஸ்டிடியூஷனே உங்களுக்கு டைமே, அவருக்கு டைம் ஃப்ரேம் இல்ல. அப்ப நீங்க என்ன கேட்டிருந்திருக்கலாம் உச்ச நீதிமன்றம் கூட, நீங்க அதாவது பார்லிமெண்ட்டுக்கு அவங்க சஜஸ்ட் பண்ணியிருந்திருக்கணும். இந்த மாதிரி நிறைய இடத்துல திரும்ப திரும்ப டைம் லேக் ஆகுதுன்னு கம்ப்ளைண்ட் வருது. அப்போ நீங்க கான்ஸ்டிடியூஷன்ல, அதாவது கான்ஸ்டிடியூஷனை மாத்தவே முடியாதா? மாத்தலாம். நம்ம இதே இந்தியால தானே நம்ம 110 முறை கான்ஸ்டிடியூஷனை மாத்திருக்கோம். சோ மாத்த கூடாதது அல்ல கான்ஸ்டிடியூஷன். ஆனா அது கோர்ட் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுதான் என்னோட கருத்து கூட. அப்போ அவர் டைம் எடுத்துட்டு இருக்கிறாரு. நீங்க என்ன சொல்லிருக்கிறீங்க? உங்களோட சட்டப்படியே அவருக்கு கொடுத்ததுல என்ன இருக்கு? முதல்ல வாங்கி வச்சு சைன் பண்ணலாம், இல்ல ரிட்டர்ன் பண்ணலாம். 2வது தடவை திரும்பி கொடுத்தா அதை ஒண்ணு அவர் சைன் பண்ணணும், இல்ல மேல இவருக்கு ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கணும். இந்த 4 வாய்ப்பு இருக்குது இல்ல. இந்த 4 வாய்ப்புல அவர் ஏதாவது செய்யாம இருந்தாருன்னு சொல்லுங்க. அப்ப அந்த 4வது வாய்ப்பை அவர் ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரு. ஜனாதிபதி அவங்க இன்னும் பதில் சொல்லாம இருக்கிறாங்க. எத்தனை கருணை மனுக்கள் இதற்கு முன்னாடியும் சரி, இல்ல பல நேரங்கள்ல எத்தனை வருஷம் இருந்திருக்குது யோசிச்சு பாருங்க. அப்போ உச்ச நீதிமன்றங்களே சட்டம் இயற்றக்கூடிய இடமாக எப்படி மாற முடியும்னு இன்னைக்கு ஜனாதிபதி கேள்வி கேட்கிறாங்க. பதில் சொல்லட்டும், உச்ச நீதிமன்றம் பதில் சொல்லட்டும். எனக்கு 142 இருக்குன்னு அவங்க செய்யறாங்க. ஜனாதிபதி அம்மா எனக்கு 143 இருக்குன்னு அவங்க செய்யறாங்க. யோசிச்சு பாருங்க. இப்போ இதுல தேவையில்லாமல் உச்ச நீதிமன்றம் ஒரு சட்டத்தை இயற்றுகின்ற இடத்துக்கு, இல்ல நீ போட்ட சட்டம் சரி அது அப்படியே ஆகுக அப்படின்னு சொல்ற இடத்துக்கு போயிருச்சு அப்படின்னா, அதாவது எந்த மக்கள் பிரதிநிதிகள் நாங்கள் எங்களுடைய ஃபைல அப்படியே வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்களோ, அப்ப அந்த மக்கள் பிரதிநிதிகளுக்காக கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கப்பட்டு அங்க இப்ப பார்லிமெண்ட்ல யாருங்க இருக்காங்க? இங்க நீங்க தமிழ்நாட்டுல அசம்பிளில மக்கள் பிரதிநிதிகள் இருக்கீங்க. பார்லிமெண்ட்ல யாரு இருக்காங்க? எல்லாரும் நியமன எம்பி உட்கார்ந்து இருக்கிறாங்களா? ராஜ்யசபால தானே நியமன எம்பி இருக்கீங்க. இங்க லோக்சபால எல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தானே. அப்ப அவங்களுக்கு தானே சட்டம் இயற்ற உரிமை கொடுத்திருக்கிறீங்க. அப்ப நீங்க டைரக்ஷன் கொடுத்திருக்கலாம், உச்ச நீதிமன்றம் டைரக்ஷன் கொடுத்திருக்கலாம். ஆனால் நீங்க கொடுத்த 10 மசோதாவையும் நாங்க நிறைவேற்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எப்படி செல்லுபடியாகும்? நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப இதே விஷயம் தமிழ்நாடு அரசு சொல்லுது, இங்க இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்துக்கு இனிமேல் முதல்வரே தலைமை நீதிபதியை நியமிப்பார் அப்படின்னு ஒரு சட்டம் போடுது. அந்த சட்டத்தை கொடுக்குது. இவங்க கவர்னர் கையெழுத்து போடல.
2ஆம் தடவை அவர் திரும்ப அனுப்புறாரு, இதுல இப்படி எல்லாம் போடக்கூடாதுப்பா, சட்டத்துக்கு உட்பட்டு இது கிடையாது. இல்ல சட்டம் நீ வந்து வெறும் போஸ்ட்மேன் தான். இவங்க அப்படிதானே வார்த்தையை யூஸ் பண்றாங்க. நீ வெறும் போஸ்ட்மேன் தான். நான் என்ன கொடுக்குறேனோ நீ அதை சைன் பண்ணணும் அப்படின்னு திரும்பவும் அதை அனுப்புறாங்க. அப்ப அவர் என்ன பண்றாரு, ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சு வச்சிடறாரு. ஜனாதிபதி அமைதியா வச்சிருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உச்ச நீதிமன்றம் சட்டமன்றத்திற்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. அதனால அசெம்பிளில போட்ட சட்டம் வந்து அப்படியே செல்லுபடியாகட்டும்னு உள்ள இருக்கிறத படிச்சு பார்க்காம சொல்லிடுவாங்களா? இது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் யோசிச்சு பாருங்க. 10 மசோதாங்கிறாங்கல்ல, அந்த 10 மசோதாவோட சாராம்சம் என்ன? ஒன்னே ஒண்ணுதானே, பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர்களை நியமிக்க கூடியது வந்து வேந்தராக இல்லாமல் தமிழக முதல்வராக இருக்கணும் அப்படிங்கிறது. யோசிச்சு பாருங்க. அப்போ இது வந்து எப்படி சரியாக இருக்கும்? இன்னைக்கு தமிழகத்தில் இல்ல, அதுல வேற அவங்க கேக்குறாங்க யூஜிசி வந்து இதுல தலையிடவே முடியாது. யூஜிசி எப்படி இதுல தலையிடுது? பணமா கொடுக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் பணமா கொடுக்குது அப்படின்னு கேக்குறாங்க. இங்க இருக்கக்கூடிய எத்தனை பல்கலைக்கழகங்களுக்கு யூஜிசி ஃபண்ட் பண்ணிருக்குது இல்லைன்னு சொல்ல முடியுமான்னு சொல்லுங்க. இங்க இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்துல உள்ளுக்குள்ளார அட்டல் இன்குபேஷன் சென்டர்னு இருக்கு. எத்தனை கோடி ரூபாய் வந்து யூஜிசில இருந்து ஃபண்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டும் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லுங்க. அழகப்பா யூனிவர்சிட்டிக்கு 100 கோடி கொடுத்தது ஸ்டேட் கவர்மெண்டா சென்ட்ரல் கவர்மெண்டான்னு சொல்லுங்க. பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு ரூசால ஃபண்ட் கொடுத்தது யாருன்னு சொல்லுங்க. புரியுதுங்களா? அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்க, டே டு டே எக்ஸ்பென்சஸ்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்கலன்னு சொல்றாங்க. டே டு டே எக்ஸ்பென்சஸ்க்கு பணம் கொடுக்காது. ஒரு கோர்ஸ் புதுசா ஆரம்பிக்கிறியா, ஒரு ரிசர்ச் டீமை டெவலப் பண்றியா, ஒரு இன்குபேஷன் சென்டர் வைக்கிறீங்களா, ஒரு ரிசர்ச் சென்டர் ஆரம்பிக்கிறீங்களா, ஒரு புதுசா ஒரு எக்யூப்மெண்ட், நீ இது வந்து நாட் ஓன்லி ஃபார் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, அதுதான் நீங்க பார்க்கணும். ஈவன் ஃபார் த பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் உங்களுடைய ரிசர்ச் ப்ரப்போசல் நல்லா இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு ஃபண்ட் பண்ணது யூஜிசியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும். அப்போ நீங்க அதை நான் சொல்றத கேட்க மாட்டேன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. இது வந்து முன்னுக்கு அவ்வளவு வந்து ஒரு முரணான விஷயங்கள். அது போக இந்த கல்வித்துறைக்குள்ளார இன்னைக்கு அரசியல் புகுந்து முதல்வர் வந்து துணைவேந்தர்களை நியமிப்பார்னு சொன்ன உடனே இவங்க செஞ்ச காரியம் என்ன தெரியுங்களா? 4 யூனிவர்சிட்டிக்கு சர்ச் கமிட்டி போடுறாங்க. அந்த 4 யூனிவர்சிட்டிக்கு போட்ட சர்ச் கமிட்டில 3 பேர் போட்டிருக்காங்க. நான் 12 பேரு. 12 நபர்கள் கூட தனி நபர்களாக இந்த தமிழக அரசால் ஒரு எஜுகேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியாதா? 3 நபர்கள் திரும்ப இன்னொரு கல்லூரிக்கு வர மாதிரி இவங்க போட்டிருக்கிறாங்க. எனக்கு பேரை கூட சொல்ல முடியும். திருவாசகம் அப்படின்ற ஒரு டாக்டர் திருவாசகம் அவர்கள் முன்னாள் பல்கலைக்கழக துணைவேந்தர். அதே போல அலாவுதீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ரட்டரியாக இருந்த, தமிழக அரசுல செக்ரட்டரியாக இருந்த ஒருத்தர், அப்புறம் இன்னொரு கேண்டிடேட். 3 பேரு ரிப்பீட்டடா நீங்க போட வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. 12 பேர் கூட உங்களால தனிப்பட்ட முறையில போட முடியலையா? யூஜிசியுடைய நாமினி ஒருத்தர் கூட அந்த 12 பேர் லிஸ்ட்ல இல்ல. அப்ப இன்னைக்கு கைக்கு வந்த உடனே நீங்க செஞ்ச காரியம் என்ன? இதனாலதானே உங்களுக்கு கவர்னர் அந்த சர்ச் கமிட்டிக்கு சைன் போட மாட்டேன்னு சொன்னாரு. நீ யூஜிசி ரூலை ஃபாலோ பண்ணல. கவர்னர் என்பவர் யாரு? பிரசிடென்ட் என்பவங்க யாரு? கான்ஸ்டிடியூஷனுடைய கஸ்டோடியல் அத்தாரிட்டிஸ் இல்லையா? நீங்க வந்து அரசியல்வாதிகள் ஒவ்வொரு மேடைக்கும் பொய்ய பேசிட்டு நீங்க வேற ஒண்ணு செய்ய முடியும். ஆனால் கவர்னர்கள் அந்த மாதிரி தவறான விஷயத்துக்கு கையெழுத்து போட முடியுமா? ரம்மிக்கு வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணாங்க. ரம்மி ரவி அப்படின்லாம் அவரை பார்த்து கிண்டல் பண்ணாங்கல்ல. யோசிச்சு பாருங்க. ஆனால் அவர் சைன் போட்டு கொடுத்தாரு. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? அந்த ரம்மியை தடை பண்ண முடியாது, பிகாஸ் அது வந்து கேம்பிளிங் கிடையாது, அது வந்து உங்களுக்கு அறிவு சார்ந்த விஷயம்னு உங்களால ப்ரூவ் பண்ண, அததான் அவர் சொன்னாரு. உங்களால இது அறிவு சார்ந்த விஷயம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ண முடியாது, அதற்குள்ள விஷயங்கள் இந்த சாராம்சத்துல இல்லைன்னாரு. 2ஆம் தடவை அனுப்பிச்சு நீ சைன் போட்டே ஆகணும்னாங்க. மேல போய் என்ன ஆச்சு? புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நான் நீட்டுற இடத்துல எல்லாம் கையெழுத்து போடுறதுக்கு அவங்க வந்து உங்க வீட்டு ஆளுங்க இல்லைல்ல. இன்னைக்கு உங்க வீட்டு ஆளுங்களே கேள்வி கேட்பாங்க. அவர் சட்டத்துக்கு உட்பட்டு நடந்து ஆகணும். அப்படி இருக்கும்போது எப்படி அவர் வரம்பு மீறி செய்யறாருன்னு சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. மேம், நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நேரத்துல நிறைய விஷயங்கள் தமிழகத்துல மாற்றங்கள் நோக்கி நடந்து கொண்டிருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி சைலண்ட் மோடுல இருந்த அதிமுக வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்டிவ் மோடுக்கு மாறி இருக்க மாதிரி இருக்கு. ஆனா டு த சர்ப்ரைசிங் ஃபேக்டாக ஆக்டிவ் மோடுல இருந்த பாஜக சைலண்ட் மோடுக்கு மாறி இருக்கு. இந்த சைலண்ட் மோடு ஈக்குவல் டு ஆக்டிவ் மோடுங்கிறது காலத்தின் கட்டாயம்.
அப்படியெல்லாம் கிடையாது. நல்லபடியாக போய்க்கிட்டு இருக்குது. ஒவ்வொருத்தருடைய ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்குது. நாம அததான் யோசிக்கணும். அதாவது நீங்க பொன்னார் இதற்கு முன்னாடி பொன்னார் அவர்கள் இருந்தாங்க. அதற்கப்புறம் தமிழிசை அம்மா இருந்தாங்க. அதுக்கப்புறம் முருகன் அவர்கள் இருந்தாங்க. அண்ணாமலை சார் இருந்தாரு. இப்ப எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வே ஆஃப் ஸ்டைல் இருக்கும். அப்போ ஏன் இவர மாதிரி இவர் இல்ல அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. அததான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு அதாவது நல்லபடியாக செயல்பட்டுட்டு இருக்கிறாங்களா? செயல்பட்டுட்டு இருக்கிறாங்க. சரி நீ இவர் நல்லபடியா செயல்படுறதுனால இதற்கு முன்னாடி இருந்த அண்ணாமலை அவர்களை நீ எங்கேயும் பேசக்கூடாது. நீங்க இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி வச்சிருக்காங்களா? அப்படியும் இல்ல. அப்ப அவர் போற இடத்துல பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நல்லது சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அந்தந்த இடத்துல எங்க பஞ்சு குடுக்கணுமோ அதை குடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. நாம அதை பார்க்கதான் செய்யறோம். அதே போல நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்னைக்கு தலைவரா வந்திருக்கு. ஏன்னா அவருடைய ஃபர்ஸ்ட் மேடை நிகழ்ச்சியை நான் தொகுத்து வழங்கினேன். அதனால எனக்கு தெரியும். அவர் சொன்னாரு, அண்ணாமலை அவர்கள் பெயரை சொன்ன உடனே அந்த இடத்துல அவ்வளவு பெரிய கைத்தட்டு அங்க வரும் பொழுது நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு இடத்துல நான் இருக்கிறேன், நீங்க என்ன இறக்கிட்டு இப்ப இன்னொருத்தரை போடுறாங்க அப்படின்னு சொன்னா, யூசுவலா உள்ள மனித மனம் ஒரு வருத்தம் இருக்கும், இல்ல ஒரு கோபம் இருக்கும், இல்ல ஒரு முகசுழிப்பு இருக்கும். நீங்க இவங்க 2 பேரையுமே நீங்க பாருங்க. இது நான் இவர்கள் பிஜேபியோட தொண்டர்களுக்கு சொல்ல நினைக்கிறது அதுதான். நம்ம இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி பெரிய விஷயங்களை கவனிக்காம விடக்கூடாது. மேல இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் தெரியாத விஷயம் நமக்கு தெரிஞ்சிருவான் அப்படின்னு அவங்க யோசிச்சு பார்க்கணும். அவர்கள் ஒரு செயலை செய்யறாங்க அப்படின்னா அதற்கு பின்னாடி 10 விஷயங்கள் இருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். அந்த ஒரு விஷயம் அண்ணாமலை அவர்களை பதவி நீட்டிப்பு செய்யலையே அப்படிங்கிற வருத்தம். அது எல்லாருக்கும் இருக்கலாம், எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா அவர் ரொம்ப வைப்ரண்டா இருந்தாரு. டெய்லி பிரஸ் மீட் பண்ணாரு, செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்ட்டு. பட் நயினார் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமைதியா சட்டிலா பேசுறாரு. சட்டிலா ஒருத்தர் பேசுறதுனாலேயே அங்க வைப்ரண்டா இல்லைன்னு இல்ல. ஆனா அவர் ஸ்ட்ராங்கா பேசுறாரு ஒவ்வொரு இடத்துலயும். நாம அதையும் பார்க்கணும். அவர் என்ன நோக்கத்துக்காக இங்க கொண்டு வரப்பட்டாரோ அந்த வேலையை அவர் அமைதியா செய்வாரு அப்படிங்கறத நான் நம்புறேன். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் மேடையிலேயே அவர் சொல்றாரு, அவரு அண்ணாமலை சகோதரர் புயல் மாதிரிங்க, நான் தென்றல் மாதிரி தாங்க, என்னுடைய வே ஆஃப் இது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறாரு. ஏங்க நீங்க சண்டை போடுறீங்களா இல்ல சேர்ந்து இருக்கீங்களான்றது இல்ல, காரியம் நடக்குதா அப்படிங்கிறது தான். நீங்க யோசிச்சு பாருங்க, சசி தரூர் அவர்கள் எப்படி பார்லிமெண்ட்ல கோவமா பேசியிருக்காரு. ஆனா பார்லிமெண்ட்டுக்கு வெளியில வந்த பிறகு பாருங்க, அவர் ரொம்ப கேஷுவலா எல்லா கட்சியினரோடையும் இருப்பாரு. இன்னைக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அவர் பேசுறாரு, ஒரு இஷ்யூ பேஸ்டுன்னு வரும்பொழுது. அப்படிதான் நாம ஒரு விஷயத்த பார்க்கணும். ஒரு இஷ்யூன்னு வரும்பொழுது அந்த விஷயத்தை அவர்கள் எப்படி அணுகுகிறார்கள், இதுதான் நம்ம பார்க்கணும். நீங்க திருப்பூர்ல பார்த்திருப்பீங்க. திருப்பூர்ல இந்த நம்முடைய தேசிய கொடிக்கு மரியாதை செய்யும் விதமாக ஆபரேஷன் சிந்தூர் அதுக்கு ஒரு தெரிவிச்சு நம்மளுடைய வீரர்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு பெரிய ஊர்வலம் நடக்குது. ஈவினிங் அவங்க பேசுறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய மாநில தலைவரும் முன்னாள் மாநில தலைவர் 2 பேரும் ஸ்டேஜ்ல நிக்கிறாங்க. இன்றைய தலைவரை சொல்லும் பொழுது எல்லாரும் கை தட்டுறாங்க. அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு 2 அனெக்டோட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவ்வளோ பெரிய சத்தம் வருது. அவ்வளோ ஹாப்பியா நீங்க பாத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள் அண்ணாமலை அவர்களுடைய கையை தூக்கி காமிச்சு, இவர் என்னைக்கும் நம்ம கூட தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. அப்ப நம்ம இந்த பிளவு யோசனையே நமக்கு வரக்கூடாது. இவர்கள் செய்ய வேண்டிய வேலைகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா இன்னைக்கு எதிர்க்கட்சி ஒவ்வொரு நாளும் நீங்க இன்னைக்கு அரக்கோணத்துல பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய வீடியோ எப்படி அண்ணா யூனிவர்சிட்டியுடைய பெண் வீடியோ அந்த எஃப்ஐஆர் காப்பீஸ் வெளியில வந்துச்சோ அதே போல அந்த பெண்ணை பற்றிய தரவுகள் இன்னைக்கு வெளியே வந்ததை பாக்குறோம். அப்ப ஒரே பேட்டர்னைஸ்டா கிரிமினல்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒர்க் பண்ணும்போது இந்த ஆப்போசிட் சைட்ல இருக்கிறவங்க சின்ன சின்ன விஷயங்களுக்காக அவர்களுக்குள்ள முரண் வராமல் சேர்ந்து இருந்து எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அப்போ இதுதான் அந்த தொண்டர்கள், பிஜேபியோட தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளுடைய வேலை இந்த கட்சியை ஜெயிக்க வைக்கிறது. யார தலைவரா போட்டாலும் நான் அந்த இடத்துல வேலை செய்வேன். நீங்க மத்த கட்சிக்கும் பிஜேபிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு நான் எப்பொழுதுமே யோசிச்சிருக்கேன் அப்படின்னா, மற்ற கட்சிகள் கேள்வி கேட்கணும், எல்லாமே செய்யும், எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலயும் அந்த ஜனநாயகம் இருக்கும். ஆனால் பிஜேபிக்காக வர்றவங்க இருக்காங்கல்ல, கொள்கைக்காக வர்றவர்கள், நீங்க ஏன்னா இவங்க நாங்க மதசார்பற்றவர்கள்னு பேசுவாங்க, ரொம்ப மதமா நடந்துக்குவாங்க. ஜாதி இல்ல சமூக நீதினு பேசுவாங்க,
இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சியான திமுக நீங்க பாத்தீங்கன்னா அரக்கோணம் அந்த தெய்வ செயலுக்கு ஜாமீன் கொடுத்த அந்த நீதிபதி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? பதில் சொல்லுங்க. இல்ல மேடம். தெரியாது. தெரியாது. ஆனால் அதே இது இந்த துணைவேந்தர்கள் நியமனத்தை ஸ்டாப் பண்ண 2 நீதிபதிகள் பேர் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் இல்லையா? யோசிச்சு பாருங்க. சுவாமிநாதன், லட்சுமி நாராயணன், 2 ஒருத்தர் பட்ட ஒருத்தர் நாமத்தோட எல்லா ஊடகங்கள்லயும் வந்தது. அப்ப வந்து கேட்கலான்னு வந்தேன் மேடம் நான் உங்ககிட்ட. சோ ஒரு சார்ந்து இது பேசப்படுதே அப்படிங்கறதையும் அடுத்து கேட்கலான்னு இருந்தேன். ஆமாங்க, இன்னைக்கு அத்தனை ஊடகங்களும் நீங்க ஒரு விஷயத்த நீங்க வந்து பாக்குறீங்க. ஒரு விஷயத்த பார்க்கும் பொழுது அந்த நீதி சரியா இருக்கான்னு நீங்க பார்க்கலாமே தவிர, அவருக்கு ஒருத்தர் வந்து சோசியல் மீடியால போடுறாங்க வந்து பார்ப்பனியத்தை ஒழித்தால்தான் தமிழகம் விடியும் அப்படின்னு. இதே மாதிரி நீ வேற யாரையாவது போற்ற முடியுமா? யோசிச்சு பாருங்க. விக்டோரியா அவர்கள் நீதிபதி எந்த ஜட்ஜ்மெண்ட் இங்க வந்தாலும் அவர்களுடைய படத்தோட போடுவாங்க. நீ போடு, தெய்வ செயலுக்கு யாரு வந்து பிணை கொடுத்தாங்கன்னு நீ போடு. ஒருத்தன் கீழே போடுறான், பரவாயில்லடா இங்க வேணா பாப்பான் இருக்கலாம், ஆனா மேல போனா புத்திஸ்ட் ஜட்ஜு தான் இருக்காரு, கவாய் நமக்கு சாதகமா சாட்சி சொல்லுவாரு, ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரு. இது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு நிலைமை. நீங்கெல்லாம் சமூக நீதியை பத்தி பேசுறீங்க. யோசிச்சு பாருங்க. அப்போ சமூக நீதி பேசுவீங்க, ஆனால் அங்க செய்யறது ஃபுல்லா ஜாதிய பார்த்து எல்லாம் செய்வீங்க. பெண் விடுதலையை பத்தி பேசுவீங்க, ஆனா பெண்ணுக்கு ஒரு அக்கிரமம் நடந்தா வந்து கேட்க மாட்டீங்க. ஆனால் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் கொள்கை தான். அங்க தலைவர்களே முக்கியம் கிடையாது. அது வாஜ்பாயாக இருக்கட்டும், அத்வானியாக இருக்கட்டும், மோடியாக இருக்கட்டும், அதற்கு பின்னாடி வரக்கூடிய 100 பேராக இருக்கட்டும், இங்கு கொள்கை தான் முக்கியம். ஆனால் அந்த கொள்கை பிடிப்பில்லாம யாரு ஏதாவது ஒரு பதவியை டக்குன்னு ரீச் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு அது கிடைக்காத பொழுது வருத்தமாகுது. இல்ல யாரோ ஒருத்தர் மூலமா சாதிக்கலாம் நினைக்கும் பொழுது அது டிலே ஆகும்போது உள்ளுக்குள்ள அந்த விரக்தியில பேசுறதுதான். கொள்கை பிடிப்போட இருக்கிறவங்க யாரு ஆட்சி செஞ்சாலும், யாரு தலைவரா இருந்தாலும் என் வேலை இது, எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு இது, இதை நான் செய்யணும்னு நினைச்சாங்கன்னா இங்க அந்த பிரச்சனை வரவே வராது. அதைதான் நயினார் அவர்கள் சொல்றாரு. கூட்டணின்னு உள்ள வந்துட்டீங்க, உள்ள வந்த பிறகு நீங்களே வந்து ஏடிஎம்கே பத்தி தப்பா பேசக்கூடாது. நாம வந்து கூட்டணி வச்சிருக்கிறோம், நம்மளுடைய பொது எதிரி இப்போ டிஎம்கே. நீங்க வலுவிழக்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு வலு ஜாஸ்தி ஆகும். அதை செய்யாதீங்கன்ற. இதுல என்ன தப்பு கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்க பாப்போம். நம்மளுடைய ஒரே குறிக்கோள் என்ன? இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் முதல் எதிரி யாருன்னு அவங்களுக்கு புரிய வேண்டாமா? யோசிச்சு பாருங்க. இனி இவர்கள் கை வைக்காத துறை என்ன இருக்கு? பள்ளி கல்வித்துறையா, கல்லூரியா, சினிமாவா, இல்ல வந்து தியேட்டர்ஸா, அது பேர் என்னது உங்களுக்கு, ரியல் எஸ்டேட்டா? எதுல கை வைக்கல அவங்க? கோயிலா? எதுல கை வைக்கல? அப்போ இதுல இருந்து நம்ம மீள வேண்டாமா? இந்த 5 வருஷமே நாம 20 வருஷம் பின்னால போன அளவுக்கு வளங்களை சுரண்டியாச்சு. அப்ப நம்ம திரும்ப அதை எடுத்துட்டு வரதுக்கு it will take another 15 years, 10 years to 15 years. அப்ப அந்த நேரத்துல நாம நமக்குள்ள அதை பண்ணக்கூடாது இல்ல. இங்க புயலும் கிடையாது, தென்றலும் கிடையாது. அவங்கவுங்க வேலையை செய்யணும். அண்ணாமலை அவர்களே தெளிவா சொல்றாரு, நான் ஒரு தொண்டனா இருக்கிறேன், நான் கட்சிக்கு எப்ப தேவைப்படுவேனோ அப்ப அவங்க என்ன கூப்பிடுவாங்க, நான் இப்ப தொண்டனா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு. இதைதான் எல்லாரும் ஒண்ணு போல கருத்தா எடுத்துக்கிட்டு வேலை செய்யும். தொடர்ந்து நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி மேடம். இனி வரும் காலங்களில் இது பற்றி நிறைய பேசலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.